ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஃப்ரம் பாலமித் டிஎன்பிசி அகாடமி. என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா 10th இந்திய அரசியலமைப்போட புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். போன வீடியோ வந்து பாதியிலே கட் ஆயிடுச்சு. ஸோ அதை தொடர்ந்து இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா, கீழ்காணும் வரிசையில் முகவுரை பற்றிய சரியான தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. 4th ஆப்ஷன் இறையாண்மை, சமதர்ம, சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு. செகண்டு, இந்திய அரசியலமைப்பின் முகவுரை வந்து எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளதுன்னா 1 முறை. அடுத்து பாருங்கள், ஒரு வெளிநாட்டவர் கீழ்காணும் எதன் மூலம் இந்திய குடியுரிமை பெற முடியும்? இயல்புரிமை மூலம். அதுக்கடுத்து மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடி. சொத்துரிமை, சமத்துவ உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சொத்துரிமை, கல்வி கலாச்சார உரிமை. இதில் வந்து சொத்துரிமை தான் நீக்கிட்டாங்க. ஸோ அதுதான் ஆன்சராக வரும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 5, கீழ்காண்பவற்றுள் ஒன்று அடிப்படை உரிமையை பயன்படுத்துவதற்கு உதாரணம் இல்லை. என்னதுன்னா, பெற்றோர்களின் பூர்வீக சொத்துக்கள் அவர்களது பிள்ளைகளுக்கு செல்லுதல். இது வந்து இல்லை. ஸோ ஏன்னா சொத்துரிமை நீக்கிட்டாங்க. ஸோ 4th ஆப்ஷன் பின்வருவனவற்றுள் எந்த உரிமை டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களால் இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என விவரிக்கப்பட்டது? என்னதுன்னா, அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட முடியும்? எவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட முடியும்னா, தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவர் ஆணையினால் தான் நிறுத்தி வைக்கப்பட முடியும். ஸோ 3rd ஆப்ஷன் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நமது அடிப்படை கடமைகளை டேஸிடம் இருந்து பெற்றோம். எங்கேருந்துனா ரஷ்யா, சோவியத் யூனியன், ரஷ்யாவிலிருந்து எடுத்திருக்காங்க. ஸோ 3rd ஆப்ஷன் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின், எந்த பிரிவின் கீழ் நிதிநிலை அவசர நிலையை அறிவிக்க முடியும்? சட்டப்பிரிவு 360. ஸோ இதிலிருந்து தான் இது பண்ண முடியும். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 3rd ஆப்ஷன். எந்த குழுக்கள், ஆணையங்கள் நடுவண் மாநில உறவுகள் பற்றி பரிந்துரை செய்தன? சர்க்காரிய குழு. சர்க்காரிய குழு, ராஜமன்னார் குழு. ஆப்ஷன் வந்து என்னதுன்னா 1 and 2. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆப்ஷன் என்னது? 1 and 2. ஸோ அடுத்தது பாருங்கள், கோடிட்ட இடத்தை நிரப்புக. முதலில் அரசியலமைப்பு எனும் கொள்கை டேஸிலிருந்து தோன்றியதுன்னா அமெரிக்காவிலிருந்து தோன்றியது. அதுக்கடுத்து அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டார்னா டாக்டர் சச்சிதானந்தா சின்ஹா. இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் மற்றும் ஆண்டு என்னன்னு பாருங்கள். எப்போ? 1949 நவம்பர் 26ஆம் நாள் தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு? 1950 ஜனவரி 26ஆம் நாள். அதனால தான் குடியரசு தினமாக கொண்டாடுறோம். ஸோ அதுக்கடுத்து பாருங்கள், சட்டப்பிரிவு 32 குறிப்பிடப்பட்டுள்ள நீதி பேராளர் எண்ணிக்கை எத்தனைனா 5. அடுத்து பாருங்கள், இந்திய குடிமக்களுக்கு அடிப்படை கடமைகள் டேஸ் பிரிவின் கீழ் வழங்கப்பட்டுள்ளனா 51A கீழ் தான் வழங்கப்பட்டுச்சு. அதுக்கடுத்து பொறுத்துக்க பாருங்கள், குடியுரிமை சட்டம் என்னது? 1955 தான் குடியுரிமை சட்டம். முகவுரை என்னது? ஜவஹர்லால் நேரு. குறு அரசியலமைப்பு 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். செம்மொழி பாருங்கள், தமிழ். செம்மொழி என்னது? தமிழா. தேசிய அவசர நிலை 1962. ஸோ அவ்வளோதான், புக் பேக் முடிஞ்சு. அடுத்த வீடியோவில் வந்து 6th இருக்க இந்திய அரசியலமைப்பை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது உங்கள் பாலமித் டிஎன்பிசி அகாடமி.